அலைக்கும் வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அது நான் வெல்லம், ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரவை ஊற வச்சுருக்கேன். இது இப்போ வடிகட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரவையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை சேர்க்கறதுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அதுவும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் பேன் வச்சுட்டேன். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக ஆயில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்திங்கன்னா, இந்த ரவாவும் தேங்காய் பூ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக வரும். அதனால தான் நான் எனக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னா. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டான வீட்டு குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. நானுமே கூட சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரவாலாம் போட்டதில் எவ்வளோ சூப்பராக வருங்க. அப்படியே ரொம்ப நல்லா இந்த ரவை அதெல்லாம் போட்டதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. நீங்கள் செஞ்சிங்கன்னா அதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.